அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அண்ணா திமுகவை சேர்ந்த திரு கே.பி. கந்தன் அவர்கள் அவருடைய அவங்க குடும்பத்தில் மகன் மற்றும் மருமகளுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மருமகள் ஆவடி கமிஷனரேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மகன் மீதும் கே.பி. கந்தன் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் டவுரி கேஸும் டொமஸ்டிக் வயலன்ஸும் போடுறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது, இதோடைய உண்மையான இந்த நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சோழிங்கநல்லூருடைய முன்னாள் எம்எல்ஏயான திரு கே.பி. கந்தன் அவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவர். ஸோ இவருடைய மகன் தான் கே.பி.கே. சதீஷ்குமார் அவர்கள். ஸோ இவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த பெண்ணின் பெயர் ஸ்ருதி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க அம்பத்தூரை சேர்ந்தவர்கள். இவங்க ஒரு பெயர் தொழிலதிபருடைய மகள் அப்படிங்க தெரிய வருது மக்களே. கரெக்டாக உங்களுக்கு 22/2/2024 அன்னைக்கு ஒரு விஷயம் ஃபிளேர் அப் ஆகுது. என்னன்னா, ஆவடி கமிஷனரேட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க ஸ்ருதி அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ணுற அப்படியே உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவங்க கே.பி. கந்தன் மற்றும் அவங்க குடும்பத்தார்கள் 1000 பவுன் கேட்டாங்க அப்படின்னும், இவங்களால 600 பவுன் நகை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னும் ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆடி கார், வைர மோதிரங்கள் சொல்கிறாங்க. அடுத்தது ரேடோ வாட்ச், அந்த பையனுக்கு ரேடோ வாட்ச்சு, அப்புறம் வைர பிரேஸ்லெட்டு, தங்க செயின், அப்புறம் சால்டர் டைமண்ட் பொருத்திய 6-7 வைர மோதிரங்கள் அப்படிங்கிற. அடுத்தது குழந்தைக்கு வைர நெக்லஸ் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான ஒரு BMW ஆடி கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில், அதாவது கே.பி. கந்தன் அவர்களுடைய மகளான கே.பி.கே. இந்துமதி அவர்கள் ஒரு மருத்துவர் அப்படின்னும், இது கே.பி.கே. சதீஷ்குமாருடைய அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த வீட்டை தான் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்க போனவுடனே இவ்வளோ டவுரி கொடுத்தும் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும், இதற்கு மேலே ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னும், அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது அப்படிங்கிற காரணத்தினாலையும், இவ பெண் குழந்தை பிறந்ததுனால இப்போ நீ பொம்பளை புள்ள பெற்று போட்டீங்க, ஸோ இன்னும் டவுரி எக்ஸ்ட்ரா வேணும் கேட்டாங்க அப்படின்னும், டவுரியை கே.பி. கந்தன் அவர்கள் அவங்க குடும்பத்தார்கள் கேட்டு வற்புறுத்தினாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நார்மலாக வார்த்தையால் துன்புறுத்தல் இருந்துச்சு, அப்புறமா மேன் ஹேண்ட்லிங் அடிச்சாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த அடித்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க பயமுறுத்தாங்கன்னு தகவல் கொடுக்குறாங்க. இப்படி புகார் கொடுத்துருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால நிறைய டவுரி இன்னும் கேட்டே இருந்தாங்க அப்படின்னும், அதையும் இவங்க அப்பா முடிஞ்ச அளவு கொடுத்துட்டா இருந்தாரு, ஏன்னா குழந்தைக்குன்னு வயர் நெக்லஸ் தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதை மீறியும் இன்னொன்று எடுத்துட்டு வரல அப்படின்னால் வீட்டு வெளியே அமைச்சர் வச்சு சொன்னதாகவும், அதன்படி 2022 வருஷம் வீட்டை விட்டு வெளியே அமைச்சதாகவும் புகார் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இவங்க பயங்கரமாக அடிப்பாங்க, அடிப்பட்டு அடியில் அடிபட்டுரும் அப்படின்னும், அது அடிப்பட்ட உடனே இந்த அடி நாங்கள் தான் அடித்தோன்றதை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னும், அதனால இந்த ஸ்ருதி அவர்கள்கிட்ட இந்த அடி கீழே விழுந்துப்பட்டுருச்சு, இது நான் கீழே விழுந்துட்டேன், இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச வச்சு வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க, புகார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவன் கையை கிழிச்சுக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னும், என் தற்கொலைக்கு முயற்சி பண்றப்போ ரொம்ப டீப் கட்டா போயிடுச்சு அப்படின்னும், அந்த டீப் கட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அது ஏஆர் ரெஜிஸ்ட்ரி வந்துடும், ஸோ ஏன்னா டீப் கட்டி சுவிச்சஸ் போடணும், ஏஆர் ரெஜிஸ்ட்ரி வந்துடும் அப்படின்னும், அந்த ஏஆர் ரெஜிஸ்ட்ரி வந்துடக்கூடாதுன்றதுனாலேயே இந்துமதி அப்படிங்கிற கே.பி. கந்தன் அவர்களுடைய மகள், அவங்க டாக்டர் தான், ஸோ அவங்க கிட்ட சொல்லி இது அப்படியே மருந்து போட்டு கிளீன் பண்ணாங்க, சுவிச்சஸ் கூட போடலை, ஏன்னா அது போட்டால் மார்க்ஸ் வெளியே தெரிஞ்சுன்றதுனால சுவிச்சஸ் கூட போடல, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க மக்கள். இது என்னன்னா, ஸ்ருதி அப்படிங்கிறவங்களும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு வெளியே சொல்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அந்த குடும்பத்தில் வாழ்க்கப்பட்ட இந்த சமயத்தில் 2 எம்எல்ஏ எலெக்ஷன் வந்திருக்கு, ஒரு எம்பி எலெக்ஷன் வந்திருக்கு. இந்த 3 தேர்தலையுமே இவங்களை ஓட்டு போடக்கூட விடலை, ஏன்னா நீ வரசனை கொடுக்க மாட்டேங்கிற, ஸோ அதனால் ஓட்டு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சாங்க அப்படின்னு ஒரு தகவல்லாம் வெளியிடுறாங்க மக்களே. இதெல்லாம் இவங்க தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு புகார், யாருனால் ஸ்ருதி அவர்கள் தரப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புகார். இப்போ இது முடிஞ்ச உடனே 22/2/2024 அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திரு கே.பி. சதீஷ்குமார் அவர்கள், இப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
182வது வார்டுடைய கவுன்சிலர், அதிமுக, KP கந்தன் அவர்களுடைய மகன். ஸோ இது ஸ்ருதி அவர்களுடைய ஹஸ்பண்ட். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வெளியே வந்து ஒரு புகார் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கமிஷன் ஆஃபீஸில் புகார் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த ஒரு புகாரை ஸ்ருதி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க, இந்த புகாரில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் விளக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்தோடனே சோஷியல் மீடியாஸில் இதை பற்றி ஏகப்பட்ட தவறான செய்திகள்லாம் பரவ ஆரம்பிக்குது. அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் டைமில் எங்கள் கட்சியும் பாதிக்கும், என் குடும்பத்தையும் பாதிக்குன்றதுனால சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கக்கூடிய தகவல்கள், இப்போ தப்பான வீடியோஸை நீக்க சொல்லி இவர் வந்து ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காரு, லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னும், அதை கமிஷனர் வந்து வாங்கிட்டு கண்டிப்பாக நான் செய்யணும்னு சொன்னார் அப்படின்னும், அந்த விஷயத்தை முடித்து விட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு திரு KP சதீஷ்குமார் அவர்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சார் 2022 நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், டிவோர்ஸ் கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு. இப்போது டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, 2 பக்கமும் அப்பியர் ஆகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் சைல்ட் கஸ்டடி கேட்டிருக்கேன். அப்போ சைல்ட் கஸ்டடி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, இவருடைய மனைவியான ஸ்ருதி அவர்களுக்கும் வேறு சில சக மருத்துவருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னும், அந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக, அந்த அஃபேரின் காரணமாகத்தான் நான் சைல்ட் கஸ்டடி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னும் இவர் தரப்பில் சொல்கிறார். ஸோ அதனால் இந்த சைல்ட் கஸ்டடி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்தாங்க, அடுத்த 2 முறை ஹியரிங் ஸ்ருதி அவர்கள் அப்பியர் ஆகவே இல்லை கோர்ட்டில். திருப்பி நாளைக்கு, அதாவது 23/2024, இப்போ இன்னைக்கு நான் பேச நேற்று சொல்லலாம் மக்களே. ஸோ 23/2 வந்து இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஸ்ருதி அவர்கள் சைடில் இருந்து 2 விஷயத்துக்கு அவங்க வந்து பதில் மனு கொடுக்கணும். ஸோ ஷி ஹாஸ் டு ஃபைல் அண்ட் ரிப்ளை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க, என்ன காரணம் முன் வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கும் வேற ஒரு நபருக்கும் ஒரு அஃபேர் இருக்குன்னு முன் வச்சிருக்காங்க, 2த்துக்கும் உங்க பதில் என்ன அப்படிங்கறத நீங்க சமர்ப்பிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும், இந்த விஷயத்துல இவர் தரப்புல இருந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்ருதி அவர்களும் அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரின் கூட இருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும், இதை எதிர்த்து அவங்க வந்து கோர்ட்ல பதில் மனு தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடியே இப்ப வந்து எங்க மேல டவுரி கேஸையும் எங்க மேல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸையும் போட்டிருக்காங்கனால், இது எவ்வளவு அப்பட்டமான கால புரட்சி நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் தரப்பு தகவல் சொல்றாங்க மக்களே. ஏன்னா 2022 டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, இவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ நான் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி அப்ளை பண்ணிருக்கப்போ அவங்க அப்பயே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பவே வந்து டவுரி சிக்கல் இருந்துச்சு, அப்பவே வந்து நாங்கள் அடிச்சோன்றதுக்கான காயங்கள் இருந்துச்சு, தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா இவங்க உடனடியாக இந்த கேஸ் அவங்க பதிவு பண்ணிருக்கலாம். ஆனால் அவங்க பதிவு பண்ணல. அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் சைல்ட் கஸ்டடி போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இது காழ்ப்புணர்ச்சியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை நாங்கள் வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் சார், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்கிறார் மக்களே. ஸோ இப்போ என்னன்னா 2-3 விஷயங்கள் வந்து இந்த விஷயத்தில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இப்போது இவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. எப்போவுமே ஒரு விஷயம் மக்களே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்கனால் இது வந்து லாஜிக்காக நடக்கிற விஷயம். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்கனால் அந்த டிவோர்ஸ் கேஸில் முக்கியமாக பொண்ணு சைட்லேருந்து நிறைய பேர் அப்போ தான் அந்த பொண்ணிட கூட வருவானுங்க. அப்போ தான் வந்து ஃபெமினிசம் பொத்துக்கிட்டு பல பேருக்கு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸாக இருக்கும், சொந்தக்காரனாக இருக்கும், எப்பயோ பழகின ஃப்ரெண்டாக இருக்கும். அந்த பொண்ணு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணக்கூடிய இல்லை டிவோர்ஸ் கேஸ் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய பொண்ணுக்கிட்ட அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பல நபர்கள் ஃபெமினிசம் பொத்துக்கூடிய நபர்களாக உள்ளே வருவானுங்க. வந்து அந்த பொண்ணை போட்டு ஏகபோது குழப்புவானுங்க. இது உண்மையாக நடந்துட்டு இருக்கிற ரியாலிட்டி விஷயம் மக்களே. ஒன்று. 2வது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு விரிசல்கள் அப்படிங்கிறதை தேர்ட் பர்சன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது, எல்லாத்தையும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கனால் பர்சனலாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபெமினிசம் பொத்துக்கிட்டு 1000 பேசலாமே தவிர, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, டிவோர்ஸ் கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் கூட டூ மச்சாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பட்டும் படாமல் தான் இதில் வந்து ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டூ மச்சாக ஒரு குடும்பத்துக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது ஜட்ஜஸ்க்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ ஒருத்தவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க,
என்ன பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரிகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேலோட்டமாக மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப டீப்பாக நம்ம கேட்கவும் முடியாது, அவங்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு வழக்கிலையும் கேபிகே சதீஷ்குமார் அவர்களும் ஸ்ருதி அவர்களும் என்ன வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, உண்மையாலுமே இதில் இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக இப்போ இதை வச்சு மட்டும் பேசவும் முடியாது, நம்ம உள்ளே போய் விசாரிக்கவும் முடியாது மக்களே. பட் இதில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சில கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், ஒரு சில கிரிமினல் கேசஸ் போடக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை பற்றி மட்டும் இங்கே பேசலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஜென்ரலாகவே சைல்ட் கஸ்டடி அப்படிங்கிற விஷயம் வந்தாலோ இல்லது கிரிமினல் இது மாதிரி டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணாலோ பொண்ணு சைட்லேருந்து சப்போஸ் பொண்ணு சைட்லேருந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னால் சிவில் கேஸாக மட்டும் இல்லாமல் உடனடியாக அங்கே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் சொல்லுவாங்கன்னா கவுன்சில்ஸு, மேடம் நீங்கள் உடனே போயிட்டு 2 கேஸ் போட்டுருங்க. ஒன்று டவுரி கேஸ், இன்னொன்று டொமஸ்டிக் வயலன்ஸ், 2ஐயும் போட்டு வந்துடுங்க. சப்போஸ் அந்த கணவரை சுத்தமாக இவங்க வெறுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னால் முடிஞ்சால் நீங்கள் அப்போல்லாம் நான் சொல்கிறது முன்னாடி மக்களே அப்போ அடல்ட்ரி கேஸ் சேர்த்து போட்டுருக்குன்றாங்க. இப்போ அடல்ட்ரி அப்படிங்கிறத ஒரு இல்லீகல் அப்படிங்கிறது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுனால இப்போ அடல்ட்ரி பெருசாக போடுறதில்லை. இல்லைனால் 3 வழக்கு ஜென்ரலாகவே ஒரு ஜென் மேலே போட்டுருவாங்க டிவோர்ஸ் கேஸ் கூட சேர்த்து, டவுரி கேஸு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அடல்ட்ரி கேஸ். இப்போ அடல்ட்ரின்றது பெருசாக இல்லை, டவுரி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லா கேசஸ்லையும் நீங்கள் பார்த்தா தெரியும் ஈஸியாக போட்டுருவாங்க. இதை உண்மை இருக்கா இல்லையா, இதை கிரிமினல் கேஸாக அதை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, இது இப்போ வரையும் ஆண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மக்களே. சரி, இப்போ இதில் அந்த சிக்கல் இருக்குதா அப்படிங்கிறத ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதை அப்ளை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தால் சதீஷ்குமார் தான். இப்போ இவங்க இந்த இடத்துல டவுரி கேட்டிருக்காங்க அப்படின்றதும், இன்னொரு பக்கம் இவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் ஸ்ருதி அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க வேண்டியது ஸ்ருதியா சதீஷ்குமாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இப்போ சதீஷ்குமாரா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை எப்படி புரிந்து கொள்வது? அப்போது இதை பாதிக்கப்பட்டது ஸ்ருதி தான் அப்படின்னால் அவங்க ஏன் அப்ளை பண்ணாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. ஒன்று. ரெண்டாவது, இவங்க சொல்றாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால தான் எங்கிட்ட அதிகமாக டவுரி கேட்டு என்னை மிரட்டினாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, என்னை அடிச்சாங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க, ஸ்ருதி அவர்கள் சொல்றாங்க. அப்போ அப்படி பார்க்குறப்போ பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய குடும்பம் கேபி கண்ணன் குடும்பம்ன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? அப்படி பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய குடும்பமாக இந்த குடும்பம் இருக்குது அப்படின்னால் அப்ப எதற்காக சைல்டு கஸ்டடி கேஸை சதீஷ்குமார் போட்டிருக்காரு? அவர் தான் பெண் குழந்தையை வெறுக்கிறார் இல்லையா? ஒரு சந்தேகம் வைக்கிறது. பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய நபராக இவர் இருக்கும் பட்சத்தில் பெண் குழந்தை பிறந்ததுனால எனக்கு இன்னும் காசு கொடு, நகையை கொடுன்னு கேட்கிறாரு அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சைல்டு கஸ்டடி கேஸை இவர் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவர் ஏன் போடுறாரு? இவருக்கு தான் அந்த பெண் குழந்தை ஒரு பர்னா தானே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்களே. இப்போ இதுவுமே நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. 2 விஷயம். மூன்றாவது, 3 எலெக்ஷன் நடந்துச்சு, இந்த 3 எலெக்ஷன் ஓட்டு போட விடவே இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஜென்ரலாக விசாரித்து பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது இவங்க அம்பத்தூரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கனால் இவங்களுடைய ஓட்டு உரிமைன்றது அம்பத்தூர் தான் இருக்கும். ஓட்டர் ஐடியோடைய அட்ரஸ் அங்கே தான் இருந்திருக்கும். அந்த ஓட்டர் ஐடி அட்ரஸை மாற்றாமல் இருக்கிறாங்கன்னால் சோழிங்கநல்லூர்லேருந்து அம்பத்தூருக்கு டிராவல் பண்ணி ஓட்டு போட்டு வரதுன்றது டிடிஎஸ் ப்ராசஸ் தான், ஒத்துக்க வேண்டும். ஏன்னால் டிராவல் ஒரு பெரிய டிராவல் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் கூட இவங்க ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த இடத்துல. 3வது விஷயம். 4வது விஷயம், என்னை யார்ட்டையுமே பேச விட மாட்டாங்க, அடைச்சி சித்திரவதைப்படுத்துனாங்கன்னு இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதனை ஒரு படிக்காதவர்கள், சுத்தமா வெளியுலகம் தெரியாதவங்க, எதுவுமே புரியாதவங்க சொன்னா கூட ஏத்துக்கிறதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கிறது மக்கள். அதுவுமே ஏத்துக்க முடியும், இந்த காலத்தில் ஏத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு டாக்டர், ஸ்ருதி ஒரு டாக்டர். அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடி இருக்கிறாங்க.
அப்படி இந்த குடும்பத்துல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, டௌரி அதிகமாக கேட்டே இருக்கிறாங்க, அதே மாதிரி என்னை வந்து யாரையும் பார்க்க விட மாட்டாங்க, அதே மாதிரி எனக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த அடிப்பட்டதை வந்து நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் அந்த அம்மா பேசுறாங்கனால், இவங்க வந்து திருமணம் பண்ணதுலேருந்து இவங்க அப்பாவும் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்க வேண்டும், ஏன்னா இவ்வளவு கோடிகளுக்கு வரதட்சணை கொடுத்துருக்கிறாருன்றாங்க இல்லையா. அப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், என்ன ஆச்சு இந்த பொண்ணு, ஏதாச்சு, எப்படி இருக்கா, என்ன மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கூட வீட்டில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்களா, சந்தேகம் இருக்கிறது. இப்போ வீட்டில் வந்து பார்த்துட்டு அப்போ அடைச்சி வச்சிருக்காங்கப்பா, என்ன வெளியே விட மாட்டேங்கிறாங்கப்பான்னு இந்த அம்மா ஓட்ட கூட சொல்லவே இல்லையா, சந்தேகம் இருக்கிறது. சரிங்க, அப்போதான் சொல்லலை, என்ன அடைச்சி வச்சிருக்காங்க, ஸோ ஐ எம் அண்டர் திஸ் பீப்புள் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து இவங்க வாதத்தை எடுத்துக்கலாமே. 2022 இந்த அம்மா வீட்டோட வெளியே போயிட்டாங்கன்ற சொல்றாங்க, இவங்களுமே சொல்றாங்க, அவருமே சொல்றாரு. அப்போ வீட்டை விட்டு வெளியே போன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு எரிச்சல் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றுக்கு நாளாக போய் வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் ஒன்றுக்கு நாளாக சொல்கிறப்போ அப்பயே இந்த எல்லா வழக்கையும் அப்பயே போட்டிருந்துக்கலாமே. ஏன் சைல்ட் கஸ்டடி கேஸ் கொடுத்து 2 ஹியரிங்கும் வரல, 3rd ஹியரிங் வந்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும் பட்சத்தில் இப்போ டவுரி கேஸையும் டொமஸ்டிக் வயலன்ஸையும் நம்ம போடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது மக்களே. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எழுகின்ற சந்தேகங்கள். இப்போ இந்த சந்தேகங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி பல கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணக்கூடிய இடங்களில் ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணை டவுரி கேஸு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு, அந்த குடும்பமாக டவுரி கேஸ் போடுறது இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, நிறைய கேஸ் நடந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ அப்படிதான் இந்த கேஸும் ஒன் ஆஃப் த கேஸான்றது நமக்கு தெரியல. இப்போ நேற்று ஒரு விசாரணை போயிருக்கும் இந்த சைல்ட் கஸ்டடி கேஸில். இதற்கு தீர்ப்பு வரும்பொழுது இல்லை இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் இந்த டவுரி கேஸும் இதுக்கான எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, நாங்கள் இதுக்கும் பதிவு பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஏதாவது ஒரு தீர்ப்பு வரும்பொழுதோ, டிவோர்ஸ் தீர்ப்பு வரும்பொழுதோ நமக்கு இந்த உண்மைகள்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.